ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் அவலும் 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவல் கட்லெட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அவல் கட்லெட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதை தோல் எடுத்துட்டு க்யூப்ஸாக மீடியம் சைஸாக உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு 3லேருந்து 4 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி விட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இது கூட நம்ம ஒரு பொடி சேர்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 கப் அவல் எடுத்துக்கலாம். கெட்டி அவல் அல்லது மீடியம் சைஸ் அவல் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 கப் அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க. இதிலையே ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு பிசையும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி வரல அப்படின்னா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் தடவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை அதில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் கட் பண்ணிக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு உருட்டி கட்லெட்டாக ரவுண்டாக பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி எடுத்துருக்கேன் பிளேட்டில். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரியே எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். கட்லெட் எவ்வளோ திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. இந்த அவல் கட்லெட் செய்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த சைஸில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 கட்லெட் கிட்ட கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இந்த அவல் கட்லெட் செய்கிறதுக்கு நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். நீங்கள் தோசை கல்லில் கூட போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படின்னா ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு அதில் ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 கட்லெட் ஃபஸ்ட்டு போட்டு 2 சைட் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் விட்டு இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. சட்டுன்னு ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கட்லெட் ரெடி ஆயிரும். இந்த சைடு ஒரு 2-3 நிமிஷம், இந்த சைடு ஒரு 2-3 நிமிஷம், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. மெயினாக இந்த கட்லெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கே நம்ம ஒரு மசாலா அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மசாலாவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மசாலா சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். நல்லா சுட சுட சூப்பரான அவல் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட கெச்சப் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த அவல் கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.